யூட்ரஸில் எண்டோமெட்ரியம் அப்படின்னா என்ன? யூட்ரஸ்க்கு உள்ளே இருக்கிற அந்த இன்னர் லைனிங்கை தான் நாங்கள் எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு லைட் பிங்க், அந்த பீச் கலரில் ஒரு லைனிங் இருக்கு இல்லையா, அதை தான் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். சில டைம் திக்காக இருக்கும், சில டைம் மெல்லிஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட நம்ம இந்த லைனிங்கை கோரிலேட் பண்ண முடியும். இமீடியட்லி ஒரு பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த லைனிங்கோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 to 5 மில்லிமீட்டர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் பிஃபோர் பீரியட்ஸ் நம்ம ஒரு பெண்ணோட லைனிங்கை பார்த்தோம் அப்படின்னா 10 to 12 மில்லிமீட்டர்ஸ் வரைக்குமே வளர்ந்துருக்கும். சப்போஸ் அந்த பர்டிகுலர் சைக்கிளில் ப்ரெக்னென்சி நடக்குது அப்படின்னா இந்த லைனிங் தான் பேபியோட ஃபர்ஸ்ட் பெட்டுன்னே சொல்லலாம். இன்கேஸ் அந்த பெண்ணுக்கு அந்த சைக்கிளில் ப்ரெக்னென்சி நடக்கலை அப்படின்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரும்போது இந்த லைனிங் தான் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோவாக வெளில வருது. தேங்க்யூ.